கூகுள் அட்சன்ஸ் தமிழ் டியூட்டோரியல் பார்ட் 10 ஆச்சுன்னு இதுவரையும் பார்த்தோன்னா நம்ம வந்து எப்படி அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது, நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து எப்படி அப்ரூவல் வாங்குறது, அப்புறம் கூகுள் அட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பின்னால் நம்மளோட வெப்சைட்டுக்கு எப்படி ஆட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் செட் பண்ணுறது, ஆட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு டியூட்டோரியலில் சொல்லிட்டு வந்தேன். அதாவது கூகுள் அட்சன்ஸ் அப்படின்னதோடனே எல்லாம் நிறைய பேர் பயப்படுறது உண்டு. அதாவது ஏன்னா இது பணம் சம்மந்தப்பட்டதுன்றதுனால உண்மையிலே வருமா இல்லையா அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் ரொம்ப வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அது வந்து மணி ஜென்ரேட் ஆகும்போது உங்களுக்கே தெரியும். நம்ம ரொம்ப சிம்பிளாகவே பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி போட வேண்டியதாக இருக்கும். சொல்லப்போனால் கூகுள் அட்சன்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஒன்றும் கிடையாது. கூகுள் அட்சன்ஸ் இல்லாத நீங்கள் தமிழ் சம்மந்தப்பட்ட வெப்சைட்டெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா பிட்வைசர் அந்த மாதிரி நிறையா வெப்சைட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட டேலண்ட்டை பொறுத்து தான். அதில் ரொம்ப ஃபேமஸானது கூகுள் அட்சன்ஸ்ன்றதுனால அது வந்து எல்லோரும் விரும்பி போகிறதுனால அது சம்மந்தப்பட்ட டுட்டோரியல்ஸை நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போது இந்த இதில் பார்த்தோன்னா ஆட்ஸ் வந்து மை ஆட்ஸ் அப்படின்றது வந்து நான் வந்து ஆட் எப்படி ஆட் யூனிட்டெல்லாம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொன்னேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அலோ அண்டு பிளாக் ஆட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டில் எந்த இடத்துல இருக்க, அதாவது அந்த யூஆர்எல் சம்மந்தப்பட்டதை வந்து நம்ம வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே வந்து பண்ணாத, ஆட்ஸை வந்து எதுவும் பண்ணாத அப்படின்றதுக்காக தான் இந்த வந்து அலோ அண்ட் பிளாக் ஆட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸு. நம்ம வந்து இந்த யூஆர்எல் போட்டு அந்த பிளாக் யூஆர்எல் கொடுத்திங்கன்னா அந்த யூஆர்எல்லில் இருக்கிற பக்கத்தில் மட்டும் நம்மளுக்கு வந்து ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகாது. அதாவது கூகுளோட அந்த கண்டிஷனில் ஒரு முக்கியமான இதுவும் ஒன்று தான். அதாவது இப்போது இன்ஃபர்மேஷன் இல்லாத ஒரு வெப்சைட், அதாவது ஒரு இப்போ இந்த பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய வெப்சைடு. இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்தோன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது, சும்மா வந்து டெம்பரரியாக இருக்குது. இப்போ இந்த வெப்சைட்டில் நான் வந்து ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்னா யாரும் வரவே மாட்டாங்க, எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த ஆட்ஸ் வந்து ரொம்ப வேஸ்ட், அதாவது டிஸ்பிளே பண்ணது ரொம்ப வேஸ்ட்டாக தான் போகும். நம்மளுக்கும் ஆட்ஸ் வந்து பேருக்கு மட்டும் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அது மாதிரி கிரியேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து இந்த யூஆர்எல் கொடுத்து நம்ம வந்து பிளாக் பண்ணிக்கலாம். ஏன்னா கூகுள் கண்டிஷனில் அதுவும் ஒன்று, தேவையில்லாத வெப்சைட், அதாவது எம்டியாக இருக்கிற வெப்சைட்டில் நம்மளோட ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடாது அப்படின்றது. இந்த கூகுள் அட்சன்ஸ் பற்றி நான் வந்து ஓவர்வியூ அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது கூகுள் அட்சன்ஸோட ரூல்ஸை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக படித்தே ஆகணும். அதாவது நான் சொன்னது இல்லாத இன்னும் சில முக்கியமான ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நான் சொன்னது பார்த்தோன்னா எல்லாரும் பின்பற்றக்கூடிய, அதாவது ரொம்ப கன்ஃபார்மாக பண்ணுவேன் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் மட்டும்தான். அதாவது நம்மளோட வெப்சைட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ணோம்னா முதல்ல நம்ம அப்ரூவல் வாங்கணும். நீங்கள் அப்ரூவல் வாங்காத எடுத்துகிட்டு போய் நம்மளோட ஆட் மட்டும் ஜென்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் பண்ணிங்கனாலையும் நம்மளுக்கு வந்து ஆட்ஸ் எல்லாம் எதுவும் டிஸ்பிளே ஆகாது, மணியும் அதாவது கிளிக் பண்ணாலும் எதுவும் வந்து அங்கே அதாவது ஆடே டிஸ்பிளே ஆகாது. அதுக்கு மேலே நம்ம என்ன கிளிக் பண்ணுறது அதெல்லாம் எதுவும் வராது. அது போக நம்ம வந்து நம்மளோட ஆட்ஸை நாமளே கிளிக் பண்ணிக்கூடாது. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு எம்டிஆர் இருக்கிற வெப்சைட் பக்கமும் நம்மளோட ஆட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூகுள் அட்சன்ஸில் இருந்து நல்லா, அதாவது சில மணி வந்து ரொம்ப ஈஸியாகவே ஏர்ன் பண்ணலாம், அப்ரூவலும் சீக்கிரம் வாங்கலாம். நம்ம ரொம்ப கஷ்டப்படக்கூடியது என்னென்னு பார்த்தோன்னா அப்ரூவலுக்காக தான் இருக்கும். அந்த அப்ரூவல் வந்து நான் சொன்ன மாதிரி யூடியூப் மூலிமாவும் நீங்கள் வந்து அப்ரூவல் வந்து வாங்கிடலாம். ஒருவேளை யூடியூப் இல்லாத நான் வந்து வெப்சைட்டுக்கே டேரெக்டாக அப்ரூவல், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை பண்ண மாதிரி வெப்சைட்டுக்கே அப்ரூவல் வேணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத நீங்கள் லேர்ன் அப்படின்றதில் போய்ட்டு நீங்கள் கற்றுக்கலாம். இந்த சைடில் பார்த்தோன்னா ஓவர்வியூ இப்போ இருக்கிறது பார்த்தோன்னா ஓவர்வியூ பேஜ் தான். அது கீழே பார்த்தா மெசேஜ் இருக்கும். மெசேஜ் அப்படின்றது பார்த்தோன்னா அட்சன்ஸ் வந்து நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து காட்டும். பார்த்திங்கன்னா ஒரு அட்சன்ஸ் அப்கிரேட் ரிக்வயர்ட் இஸ் டினைடு அப்படின்னு வந்திருக்கு. அதாவது நான் என்னோடய வெப்சைட் பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் வச்சுருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்லுது. ஸோ அதேமாரி பேமெண்ட்ஸ் பார்த்தோன்னா நான் வந்து இதுக்கு முன்னால் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன், எவ்வளோ பண்ண போகிறேன் அப்படின்றது பார்த்தோன்னா அந்த டீட்டெயில்ஸ், அதாவது ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக.
ஸோ இப்போ பார்த்தோன்னா நான் ஜூனில் வந்து அப்ரூவல் வாங்கினேன். மாதம் அதாவது அப்போ வந்து 0ல் இருந்தது. அந்த மாதம் எண்டுக்குள்ளார பார்த்தோன்னா 53, அதாவது என்னோடய யூடியூப் வீடியோஸில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டாலர் பார்த்தோன்னா 53லேருந்து அப்புறம் ஒரு மாதத்தில் $1. அப்புறம் பார்த்தோன்னா நான் வந்து என்னோடய வியூஸ் கொஞ்சம் அதிகம் பண்ணதுனால $4 வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பெரிய மணி எண்ணு கிடையாது. எல்லாம் ஒரே மாதத்துக்கு நான் $1,00,000 வாங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இது வந்து நான் சும்மா டெம்பரரியாக க்ரியேட் பண்ணதுனால வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் இதை பார்த்துட்டு இவ்வளோ தான் மணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுறாதீங்க. அதே டைமில் ரொம்ப பணம் வந்துடுமோ ஆசைப்பட்றாதீங்க. உங்கள் வெப்சைட்டுக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கூகுள் அட்சன்ஸ் டுட்டோரியல்ஸ் பார்த்ததுக்கு நன்றி அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.